ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 4 சப்ளிமெண்டரி தான் பார்க்க போறோம். அந்த சப்ளிமெண்டரிக்கு பேரு தி ஈஸ்ட் மதர். இது எழுதினவர் வந்து மட்சு பாஷோ. திஸ் இஸ் ஜப்பானீஸ் ஃபோக் டைல். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் தி ஸ்டோரி ஆஃப் தி ஈஸ்ட் மதர். இது ஒரு ஜப்பானீஸ் கதை. இதுக்கு எப்படி வந்து கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, தி ஸ்டோரி ஆஃப் தி ஈஸ்ட் மதர் சொல்லுவாங்க. இட்ஸ் ஹைலைட்ஸ் that the aged or sharp and wittedனா இன்டெலிஜென்ஸ் அர்த்தம். இது வந்து முக்கியத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா, வயசானவங்க வந்து அறிவுல குறைந்தவங்க கிடையாது. அவங்க வந்து அறிவு நிறைஞ்சவங்க. இட் டிஸ்கிரைப் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் சன் அண்ட் ஹிஸ் மதர் ஹேவ் ஃபார் ஒன் another. அவங்க பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அன்பு வந்து வெளிப்படுத்து. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அன்பை வந்து இது வெளிப்படுத்துது சொல்றாங்க. Long, long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. widowedனா ஹஸ்பண்ட் இல்லாம ஒய்ஃப் மட்டும் தனியா இருப்பாங்க. அதான் widowedனு சொல்றாங்க. முன்னாடி காலத்துல ஒரு மவுண்டெயின்ல ஒரு பகுதியில வந்து ஒரு போரான ஏழையான ஒரு விவசாயம் அவங்க அம்மா வயசான அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. தே ஓன்ட் a bit of land. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் நிலம் மட்டும் தான் சொந்தமாக இருந்தது. which supplied them with food. அவங்களுக்கு வந்து அது வச்சு நிறைய ஃபுட் கிராப்ஸ் நட்டனால அவங்களுக்கு வந்து நிறைய ஃபுட் வந்து கிடைச்சது. அதனால அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளா இருந்தாங்க, பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க, சிங்கிள் லைஃப் வாழ்ந்தாங்க, ஹாப்பியா வேற இருந்தாங்க. த கண்ட்ரி ஷைனிங் வாஸ் கோன் பை அ டெஸ்போட்டிக் லீடர். அவங்க வந்து கண்ட்ரி ஷைனிங்ல வந்து வாழ்ந்தாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து டெஸ்போட்டிக்னா குரூவல்னு அர்த்தம். அந்த ஷைனிங் கண்ட்ரிய ஒரு குரூவலான ஒரு லீடர் வந்து ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. அவரு வந்து ஹூத்தோ அ வாரியர். அவர் ஒரு வாரியரும் கூட. ஹேட் அ கிரேட் அண்ட் கவர்ட்லி ஸ்ட்ரிங்கிங் ஃப்ரம் எனிதிங் சஜஸ்டிவ் ஆஃப் ஃபெயிலிங் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த். அவருக்கு நெறைய பலவீனம் அப்படியெல்லாம் கிடையாது. நெறைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இருந்தது. அதாவது அவங்களுக்கு வந்து நெறைய ஆர்மி எல்லாம் இருந்தனால, அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு அந்த இடத்துல. திஸ் காஸ்ட் ஹிம் டு சென்ட் அவுட் அ குரூவல் ப்ரொக்ளமேஷன் ஆர்டர்னேட் அர்த்தம். அப்ப அதனால அவர் வந்து ஒரு மோசமான ஒரு ரூல வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ப்ரொக்ளமேஷன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு அர்த்தம். அப்போ மோசமான ஒரு ரூல வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணார். அது என்ன ரூல்னேட்டு பார்த்தீங்கன்னா, the entire province was given strict orders to immediately put to death all aged people. வயசானவங்கள சாகடிக்க வேண்டிய ஒரு ரூல். அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அப்போ தோஸ் வேர் பார்பரஸ் டேஸ். பார்பரஸ்னா அன்சிவிலைஸ்டுன்னுட்டு அர்த்தம். அப்போ அந்த இடம் நெறைய மக்கள் வந்து அந்த இடம் படிச்சது கிடையாது. அண்ட் த கஸ்டம் ஆஃப் அபண்டனிங்னா லீவிங் அலோன்னுட்டு அர்த்தம். ஓல்டு பீப்பிள் டு டை வாஸ் நாட் அன்காமன். அப்ப அந்த அளவு மக்கள் வந்து அந்த அளவு படிச்சவங்க ஒன்றும் கிடையாது. படிச்சவங்க வேற குறைவாங்க. அப்போ வந்து என்ன ஓல்டு பீப்புள் வந்து இருந்து பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்னன்னா, அவங்கள வந்து சாகடிக்க வேண்டியது அதுல வந்து புது ரூல் அவங்களுக்கு. ஏன்னா, இப்படி ஒரு ரூல வந்து அவரு கொண்டு வந்தாரே அப்படின்னு சொல்றாங்க. The poor farmer loved his aged mother with tender reverence. கிரேட் ரெஸ்பெக்ட். அவருக்கு வந்து நல்ல மரியாதை குடுத்து, அவங்க வந்து அந்த அளவு அன்ப வந்து செலுத்தியிருக்காங்க. And the order filled his heart with sorrow. அந்த புவர் ஃபார்மர் வந்து ஏழை விவசாயி வந்து என்ன நெனச்சார், அந்த ஆர்டர கேட்ட உடனே அவருக்கு மனசெல்லாம் ஒரு மாரி சாரோவால ஃபில் ஆச்சு. சேட்னஸ் அவர் கண்லயே தெரிஞ்சுது. அவர் அந்த அளவு ரெஸ்பெக்ட் குடுத்து, அப்படி அவங்க அம்மாவும் நேசிச்சாங்க. பட் நோ ஒன் எவர் தாட் ட்வைஸ். மத்தவங்க மறுபடியும் இத பத்தி யோசிக்காம, அவங்க அம்மாக்களையோ அல்லது அவங்க வயசானவங்கள சாகடிச்சாங்க. அபௌட் ஒபேயிங் த மேண்டேட்னா ஆர்டர்ன்னுட்டு அர்த்தம். ஆஃப் த கவர்னர். ஸோ வித் மெனி டீப் அண்ட் ஹோப்லெஸ் சைஸ். அப்போ என்னன்னா, இந்த ஆர்டர் வந்து மறுபடியும் எகெயின்ஸ்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு, இவரு வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப சோகத்துல மூழ்கி, அதுக்கப்புறம் வந்து பெருமூச்சு விட்டு, "த யூத் பிரிப்பேர்ட் ஃபார் வாட் அட் த டைம் வாஸ் கன்சிடர்ட் டு பி த கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத்." அம்மாவ இந்த ஒரு நல்ல வழியில சாகடிக்கணும் அப்படின்னுட்டு நெனச்சாரு. ஜஸ்ட் அட் சன்டவுன். சூரியன் மறைஞ்ச உடனே when his day's work was ended. அவருக்கு வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே he took a quantity of unwhitened rice. unwhitenedனா unpolished அப்படின்னா அரைவேக்காடு சோறுன்னுட்டு அர்த்தம். which was the principal. principalனா மெயின்னுட்டு அர்த்தம். முக்கியத்துவம். அப்ப அந்த புவர் அந்த அரைவேக்காடான சோறு வந்து ஃபுட் ஃபார் த புவர்.
அப்படின்னா, அரை வேக்காடு சோறு வந்து தான் அந்த பாவப்பட்ட ஃபார்மருக்கு உணவுன்னு சொல்றாங்க. அப்போ அத வந்து என்ன பண்ணாரு, அவரு கொஞ்சம் அரை வேக்காடுல சமைச்சுட்டு ட்ரைட் இட் டைட் இட்ன்னு ஒரு ஸ்கொயர் கிளாத்ல வச்சு அத வந்து நல்லா முடிச்சு போட்டு கட்டிட்டாராம். விச் ஹி ஸ்வங் இன் அ பண்டில் அரவுண்ட் ஹிஸ் நெக். அத கழுத்து சுத்தி கட்டிட்டார். அலாங் வித் த காட்னா வெசல் நீட்டர் ஃபில்ட் வித் கூல் அண்ட் ஸ்வீட் வாட்டர். அந்த வெசல்ல வந்து ஒரு கூலும் ஸ்வீட்னஸ் குடுக்கக்கூடிய ஒரு வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. Then he lifted his helpless old mother his back. இந்த மாதிரி அவர் வந்து அவங்க வயதான அம்மாவ வந்து ஷோல்டர்ல வந்து சுமந்தார். அண்ட் ஸ்டார்டட் ஆன் ஹிஸ் பெயின்ஃபுல் ஜேர்னி அப் த மவுண்டன். ரொம்ப துயரத்தோட அவர் வந்து ஜேர்னியை வந்து ஆரம்பிச்சார் மலை உச்சி கொண்டு போறதுக்கு. த ரோட் வாஸ் லாங் அண்ட் ஸ்டீப். ரோடு வந்து ரொம்ப ரொம்ப போயிட்டே இருந்தது, ரொம்ப ஸ்டீப்பாவும் இருந்தது. இந்த நேரோ ரோட் வாஸ் கிராஸ்ட் அண்ட் ரீக்ராஸ்ட் பை மெனி பாத்ஸ் மேட் பை த ஹண்டர்ஸ் அண்ட் வுட்கட்டர்ஸ். ஹண்டர்ஸ் வுட்கட்டர்ஸ் ஒரே ஒரு வழி இருந்தனால அந்த இடத்துல இருந்து ஹண்டர்ஸும் வுட்கட்டர்ஸ் போயிட்டு வர்றது வழக்கம். இன் சம் பிளேஸ் தே லாஸ்ட் அண்ட் கன்ஃபியூசஸ் பட் ஹி கேவ் நோ ஹீட். அப்போ சில இடத்துல வந்து 2மே ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த வழியில வந்தோம், எந்த வழியில போனோம் அப்படின்றது தெரியாம இருக்கும். சில பேர் வந்து தொலைஞ்சு போயிருவாங்க. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் அவரு குடுக்கல. ஒன் பாத் ஆர் அனதர் இட் மேட்டர் நாட். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. He went climbing blindly upward, ever upward towards the high bare summit. Summitனா டாப் ஆஃப் த மவுண்டன் அர்த்தம். அப்போ of what is known as உபத்யமா, the mountain of the abandoning of age. அப்போ அவருக்கு என்ன குறிக்கோள், மலை உச்சிக்கு போய் அவங்க அம்மாக்கு நல்ல நிம்மதியான ஒரு சாவை கொடுக்கணும். அதனால அவர் மலை உச்சிக்கு போறார். மலை உச்சிய பேரு வந்து உபத்யமானிட்டு அர்த்தம். அப்ப அந்த மவுண்டன் உபச்யமானிட்டு அர்த்தம். அப்ப அந்த உபச்யமான என்ன பார்த்தீங்கன்னா, அபெண்டிங் ஆஃப் தி ஏஜ். ஏழை வயதானவங்கள கைவிடப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. The eyes of the old mother were not so dim, but that they noticed the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. வயதான அம்மாவுக்கு வந்து கண் வந்து நல்லதா தெரியும். அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பையன் வந்து எப்படியோ தொலைஞ்சு போயிறான். எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏதாவது பண்ணணும்னுட்டு நினைச்சாங்க. Her son did not know the mountain's many paths. அவங்க பையனுக்கு வந்து இந்த மவுண்டன்ல வந்து நிறைய இடங்கள் வந்து தெரியாது. அண்ட் ஹிஸ் ரிட்டர்ன் மைட் பி ஒன் ஆஃப் த டேஞ்சர். அவங்க திரும்ப வர்றது மேபி டேஞ்சரான பாத்துல கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷீ ஸ்ட்ரெச் ஃபோர்த் ஹர் ஹேண்ட் அண்ட் ஸ்னாப்பிங் த twigs from the bushes as they passed. அதனால என்னன்னா அவ வந்து அவங்க அம்மா கையை வந்து நீட்டி புஷஸ்ல உள்ள ட்விக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போற வழியில போட்டுட்டே வந்தாங்க. She quietly dropped a handful of every few steps off the way so that as they climbed, அவங்க போற வழிகள் எல்லாம் போட்டுட்டே வந்தாங்க. The narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. அவங்க வந்த வழி எல்லாம் என்னென்ன ட்விக்ஸால கவர் ஆச்சு. At last the summit was reached. கடைசியில அவங்க மலை உச்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. Weary and hot, sick, the youth gently released his burden. அதாவது ரொம்ப சோகத்துடனும் மனசு உடைஞ்ச நிலைமையிலயும் அவங்க அம்மாவை கீழே இறக்கிட்டாங்க. ஏழை விவசாயி அவங்க அம்மாவுக்கு இழுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சாங்க. அண்ட் சைலண்ட்லி ப்ரிப்பேர்ட் அ பிளேஸ் ஆஃப் கம்ஃபோர்ட். கடைசியில எந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவுக்கு நல்ல சாவு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு ஒரு ஹிஸ் லாஸ்ட் டியூட்டி டு த லவ்ட் ஒன். கடைசி செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்க. கேதரிங் ஃபாலன் பைன் நீடில்ஸ், கீழே விழுந்த பைன் நீடில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி he made a soft cushion. அதை வச்சு ஒரு சாஃப்ட் குஷன் செஞ்சு அண்ட் டெண்டர்லி லிப்டட் his old mother and told. அவங்க அம்மாவை தூக்கி அதுல படுக்க வச்சாங்க. he wrapped her padded coat. அத இது பேடட் கோட் வந்து இந்த ரேப் பண்ணாங்க. அவங்க அம்மாவை சுத்தி ஒரு கோட் வந்து அதெல்லாம் மூட வச்சு மோர் க்ளோஸ்லி அப்போது ஸ்டூப்பிங் ஷோல்டர்ஸ். ஸ்டூப்பிங்னா டயர்ட்னு அர்த்தம். அண்ட் வித் டியர்ஃபுல் ஐஸ். அவர் ஷோல்டர்லாம் அவங்க அம்மா சுமந்து இருந்தாங்களோ அதனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ரொம்ப கண்ணீரோட அதுக்கப்புறம் ஏக்கிங் ஹார்ட், பெயின்ஃபுல் ஹார்ட், மனசு உடைஞ்ச நிலைமையில அவங்க அம்மாட்ட ஃபேர்வெல்னா குட் பாய் அவன் சொன்னாங்க. The trembling mother's voice was
full of unselfish love as she gave her last injection. இன்ஜெக்ஷன்னா ஆர்டர்னுட்டு அர்த்தம். அப்போ அவங்க அம்மா வந்து திக்கி திக்கி பேசினாங்க. அப்ப அவங்க அம்மா அவக்கு அன்பு வந்து அந்த அளவு அன்செல்ஃபிஷ் லவ். ஆனா அவங்க பையனுக்கு அந்த அளவு அன்பால நிறைஞ்சது. அப்ப அவங்க வந்து கடைசியில ஒரு ஆர்டர் சொன்னாங்க. என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா, "Let thine eyes be blinded, my son," said she said. "The mountain road is full of dangers." அவங்க என்ன சொல்றாங்க, மவுண்டன் ரோடு வந்து முழுக்க வந்து ஆபத்தால நிறைஞ்சது. "Look carefully and follow the path which holds the piles of twigs." நீ கவனமாட்டு நடந்து போ. நீ போற இடத்துல வந்து ட்விக்ஸ் இருந்தனா அந்த வழியில நீ நடந்து போ. "They will guide you to the familiar path further down." நீ போக வேண்டிய இடத்துக்கு அது வந்து உன்னை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. The sun's surprise eyes look back over the path. கீழ வந்து திரும்பி பார்க்க அவங்க பையன் வந்து ட்விக்ஸ் இருந்தத பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறான். ஷாக் ஆகுறான். தென் அட் the poor old shriveled handsனா கோல்டுன்ட்டு அர்த்தம். Hands and all scratched அண்ட் சாயில் பை த ஒர்க் ஆஃப் லவ். அவன் கையை பார்க்க அவங்க அம்மா கையில வந்து ரொம்ப கோல்டாகவும் ஸ்க்ராச்சஸ் இருந்ததாகட்டும், அதுக்கப்புறம் கையில மண் ஒட்டி அப்படி இருந்து இருந்தது. அப்ப இத வந்து அவன் என்ன நினைக்கான், இது வந்து அம்மா என் நான் தொலைஞ்சு போகக்கூடாது அந்த நினைச்சு எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ் ஹார்ட் broke within and bowing to the ground. அவங்க மனசு உடைஞ்சு கீழே குனிஞ்சு கடைசியில அவன் வந்து அழுதான். அழுது வந்து என்ன சொல்றாங்க, "ஓ ஹானரபிள் மதர், யுவர் கைண்ட்னஸ் பிரேக்ஸ் மை ஹார்ட்." உங்க அன்பு என் மனசு வந்து உடைக்குது. ஐ வில் நாட் லீவ் யூ. நான் உங்களை தனியா விட மாட்டேன். டுகெதர் வீல் ஃபாலோ த பாத். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணோம். ஆஃப் ட்விக்ஸ் நீங்க போட்ட ட்விக்ஸால நம்ம போக வேண்டிய இடத்துக்கு மறுபடியும் சேர்ந்து அண்ட் டுகெதர் வீல் டை. நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாவோம் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சத்த நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க் யூ.